தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளிலும் கூட 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனத்திலிருந்து சில காரியங்களை வாசித்து தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. வாசிப்போம். 26ஆம் அதிகாரம். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இந்த அருமையான கொரிந்தியர் நிருபத்தின் புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் பலதரப்பட்ட நிலைமைகளிலே நமக்கு ஆலோசனையாக கொடுத்திருக்கிற காரியங்களை நாம் சிந்திக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக இந்த காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்கும் பொழுது, சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று சொல்லி நமக்கு சவால் விடுக்கிற ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது எவ்வளவு பெரிதான ஒரு மேன்மையான காரியமாக காணப்படுகிறது. உலகத்தில் அநேகர் இருக்கிறார்கள், ஆனாலும் கூட கிறிஸ்துவானவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பது தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. பாவத்திலிருந்து நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பரிசுத்த வாழ்க்கைக்கு. அதே போல உலகத்தின் அசுத்தத்திலிருந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு. தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நாம் இந்த உலகத்தில் சிறப்பான நிலைமைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது ஒரு மிகப்பெரியதான ஒரு பாக்கியமாக வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்படிப்பட்ட அந்த அழைப்புக்கு நாம் பங்குருளாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியமாக இருக்கிறது. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்ற விசுவாச வாழ்க்கை என்பது நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்காக இன்னும் அதிகமான காரியங்களை செய்வதற்கு தேவன் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது, உங்கள் அழைப்பை நீங்கள் பாருங்கள். ஏனென்று சொன்னால், இங்கே ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே ஞானிகள் இருந்திருந்தால் ஒருவேளை தேவன் அழைத்திருப்பார், வல்லவர்கள் இருந்திருந்தால் தேவன் அவர்களை அழைத்திருப்பார் என்பது அப்படிப்பட்ட நோக்கத்தோடு அவர் சொல்லவில்லை. ஆனாலும் கூட தேவனுக்கு தேவையானவர்கள் யார் என்று சொன்னால் அற்பமாய் எண்ணப்பட்ட நம்மை போன்றவர்களை தான் தேவன் நோக்கி பார்க்கக்கூடியவராய் காணப்படுகிறார். அதே போல 27ஆம் வசனம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. நம்மை தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம் அவருக்கு நாம் பரிசுத்தவான்களாக வாழ்வது மாத்திரமல்ல, அவருடைய மெய்யான அந்த சுவிசேஷத்தை அநேகருக்கு நாம் அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்காக. அப்படியானால் தேவன் இதை நல்ல திறமையுள்ளவர்களுக்கு கொடுத்திருக்கலாம் இந்த அழைப்பை, அல்லது இன்னும் கூட வல்லவர்களுக்கு கொடுத்திருக்கலாம் இந்த அழைப்பை. அவர்களை கொண்டு தம்முடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றிருக்க முடியும். ஆனால் தேவனுடைய விருப்பமோ தேவனுடைய சித்தமோ தேவனுடைய அழைப்போ அப்படிப்பட்டதாக இல்லை. யாரை கொண்டு இதை செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அற்பமாய் எண்ணப்படுகிறவர்கள், பைத்தியமாய் எண்ணப்படுகிறவர்களை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். அவர்களை கொண்டு வல்லமையான காரியங்களை செய்கிறார். எப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை? பைத்தியக்காரர்களை கொண்டு இந்த உலகத்திலே தேவன் சுவிசேஷத்தை அறிவிக்க வைத்து அநேகரை மீட்டெடுத்து பரலோக ராஜ்யத்திற்கு அவர்களை தகுதிப்படுத்தக்கூடியவராய் காணப்படுகிறார். அப்படியானால் இதற்காக நாம் அழைக்கப்பட்டதற்கு நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு உண்மையுள்ளாக வாழ வேண்டுவது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நாம் கிறிஸ்து இயேசுவுக்காக பக்தி வைராக்கியத்தோடு கூட இந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக காணப்படுகிறது. இந்த வாய்ப்புக்காக நாம் ஆண்டவருக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரங்களை, துதிகளை, நன்றிகளை சொன்னாலும் அது ஒரு காலத்திலும் போதாது. ஏனென்று சொன்னால், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளை அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்திலே ஞானிகள் இல்லை, இந்த உலகத்திலே நாம் வல்லவர்கள் இல்லை, இந்த உலகத்திலே நாம் சிறந்தவர்களும் இல்லை. ஆகையினாலே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பெருமை பாராட்ட முடியாது. ஆனாலும்
தேவன் நமக்கு கொடுத்த இந்த அழைப்பானது மிகவும் சிறப்பானது. பரலோகத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுக்காக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக நாம் இன்னும் இந்த கிறிஸ்து இயேசுவுக்காக மகிமையாக, மகத்துவமாக தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றி நாம் வாழும் பொழுது தேவ நாமம் மகிமைப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. மாத்திரமல்ல, ஒரு கூட்ட ஜனங்களை ஆதாயப்படுத்துவோம், ஒரு கூட்ட ஜனங்களை கிறிஸ்துவுக்காக நாம் அழைத்து கொண்டு வருவோம், நம்முடைய பொறுப்பை நிறைவேற்றுவோம், தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம், அவருக்கே துதி கன மகிமை உண்டாகும்படி நம்முடைய காரியங்களை வெற்றிகரமாக செய்வதற்கு தேவன் உங்களையும் என்னையும் பலப்படுத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. அது மாத்திரமல்ல, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு இந்த திறமை இருந்ததினாலே தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி யாரும் பெருமை பாராட்டக்கூடாது. ஆக தேவ சமூகத்தில் வரும்போது நம்மை நாமே தாழ்த்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் வரும்பொழுது நாம் எப்போதும் தேவனுக்கு உண்மையுள்ளாக காணப்பட வேண்டும். நம்முடைய பெருமையோ, நம்முடைய பேரோ, நம்முடைய புகழோ எதுவுமே தேவ சமூகத்தில் மேன்மையானவைகளாக இருக்கக்கூடாது. ஆகையினாலே கிறிஸ்துவின் அந்த உண்மையான அந்த அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக நாம் வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் போதுமான கிருபை செய்வாராக என்று சொல்லி தேவ சமுத்திரமை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.